ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற $1,000,000 கொஸ்டின் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இதுதான் பாட்டமா, ஸோ ரெக்கவர் ஆக எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் ஃபுல் டாக்கு இன்டர்நெட் ஃபுல்லா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியும் டாக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றோம். ஸோ $80 இன்வெஸ்ட் பண்றோம், $90 இன்வெஸ்ட் பண்றோம், ஸோ ₹100 இன்வெஸ்ட் பண்றோம், $110 இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ 110 வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 100, 90, 80 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ வந்து இப்போ 80 வந்துருச்சு, 80, 70 வரைக்கும் வருது. ஸோ ஃபால் ஆகுது, இப்போ நான் பை பண்ண மாட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வாங்கினா ஹை ப்ரைஸ்ல தான் வாங்குவேன். ஸோ 110, 120 போகும்போதெல்லாம் பை பண்ணுவேன். ஆனா 80, 70க்கு அது ப்ரைஸ்ல கிடைக்கும் போது நான் பை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து எக்காரணத்துக்கு வந்து எஸ்ஐபியை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணவே செய்யாதீங்க. ஸோ எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணுங்க எப்பவுமே. ஸோ அதுல எந்த இஷ்யூ இல்லை. ஒரு லாங் டேர்மா போகும்போது அது கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். ஸோ அதுவும் மார்க்கெட் வந்து இவ்வளவு கரெக்ஷன்ல நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை அக்குமுலேட் பண்றது தான் ஸோ புத்திசாலித்தனம். எஸ்ஐபி எக்காரணத்துக்கு வந்து ஸ்டாப் எல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட மொத்த கேபிட்டலையும் தூக்கி ஃபுல்லா மார்க்கெட்ல இன்வெஸ்டும் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டா வந்து மார்க்கெட் இறங்க இறங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பேலன்ஸ்டா தான் எப்பவுமே இருக்கணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஃபுல்லா ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணாம லைக் கொஞ்சம் அமௌண்ட் எஃப்டி அண்ட் கோல்டு அண்ட் சில்வர், ஸோ அந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைவர்சிஃபை பண்றது நல்லது. அண்ட் தென் கோல்டு சில்வர் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா லைக் வந்து ஜுவல்ஸா எடுக்காம ஸோ இடிஎஃப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ ஜுவல்ஸ் வாங்குறது பாத்தீங்கன்னா ஸோ ஷேரா பாத்தீங்கன்னா ஒரு லயபிலிட்டி தான் ஆக்சுவலா. அது வந்து ஸோ ஓப்பனா சொல்லணும்னா நீங்க வாங்கிட்டு அதை செல் பண்றீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஒரு ப்ரைஸ் வந்து கம்மியா தான் போகும். ஸோ உடனே பை பண்ணி உடனே விற்கிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஸோ வந்து அது ப்ரைஸ் வந்து கம்மியா தான் போகும். ஸோ ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து பேங்க்ல வந்து லோன் எடுக்கிறதுக்கு, ஒரு செக்யூரிட்டி லோன் எடுக்கிறதுக்கு ஸோ கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து லோன் எடுக்கலாம். ஸோ ஜுவல்ஸ் வந்து ஸோ அதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா கோல்ட் ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் ஸோ இடிஎஃப்ஸா பை பண்ணுங்க. ஸோ வந்து ஜுவல்ஸா வாங்குறது வந்து அவ்வளவு ப்ரிஃபரபிள் இல்லை. அண்ட் தென் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தவரை நீங்க எப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் எப்பெல்லாம் ஆல் டைம் ஹைல போகுதோ ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட கோல்டு அண்ட் சில்வர்ல ஸோ அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கும்போது உங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் புக் பண்ணி கோல்டு அண்ட் சில்வருக்கு மாத்தி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒன்ஸ் வந்து மார்க்கெட் எப்படினாலும் கரெக்ஷன் ஆக கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா 1 or 2 கரெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அப்படி கரெக்டா ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த கோல்டு அண்ட் சில்வர்ல இருந்து எடுத்து அமௌண்ட்டை ஸோ வந்து அப்படி ஈக்விட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. எவ்வளவு கரெக்ஷன் ஆகுதோ கரெக்ஷன் ஆக ஆக ஸோ அங்க இருந்து கோல்டு அண்ட் சில்வர்ல இருந்து எடுத்த அமௌண்ட்டை நீங்க வந்து ஈக்விட்டியில தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப வொலடைலா இருக்கு. ஸோ வந்து ஒரு புல்லிஷா இல்லை அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி அதே கான்செப்டை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகுது, ஒரு 10 to 15% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டா புக் பண்ணிருங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப வாலடைலா இருக்கும் போது ஸோ நீங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ தப்பே இல்லை. ஸோ லாஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் வந்து ஒரு 15% வந்து ப்ராஃபிட்ல இருந்துச்சு. அதை வந்து நம்ம பாதி குவான்டிட்டிஸ் வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து இப்ப இந்த வீக் பாத்தீங்கன்னா ஒரு 10% மறுபடியும் டவுன் ஆயிருச்சு. ஸோ வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதுனால ஸோ அந்த ஒரு 15% வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஃபால் ஆச்சுன்னா நான் அந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா அதை ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றது நல்லது. ஸோ ஹோல்ட் பண்ணி அப்படியே விடாம கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஃபுல்லா ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஒரு 30 to 40% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. ஸோ தப்பே இல்லை. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸோ வந்து பயங்கரமான பேனிக் செல்லிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து புதுசு இல்லை. அஸ் யூஷுவல் எப்பவும் வர்ற கரெக்ஷன் தான். ஸோ அதே மாதிரிதான் இந்த தடவை வந்திருக்கு. ஜஸ்ட் அதனால எந்த பேனிக்கும் ஆக தேவையில்லை. ஸோ வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா ரெக்கவர் ஆகும்.
ஸோ ரெக்கவர் ஆகும் அப்படின்னா ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 to 3 வீக்ஸ்ல ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஸோ கண்டிப்பா அப்படி உடனே ரெக்கவர் ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு ஸோ வந்து ஒரு டவுன்ஃபால் முடிஞ்சோடனே ஒரு சைடுவேஸ் கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆகலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு 5% வந்து அப்வர்ட்ல போகும். அண்ட் தென் மறுபடியும் 3% ஃபால் இருக்கும். மறுபடியும் ஒரு 4% வந்து அப் இருக்கும். அண்ட் தென் மறுபடியும் ஒரு 2% ஃபால் இருக்கும். அண்ட் தென் மறுபடியும் வந்து ஒரு சைடுவேஸ்ல போகும். ஸோ மார்க்கெட் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த இன்பிட்வீன் டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல லோ காஸ்ட்ல வந்து பெஸ்ட் பிரைசிங்ல வந்து நமக்கு ஸ்டாக்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்படி அக்குமுலேட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ரன் வந்து எடுக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சொட்டி ஒரு புல்லிஷ் ரன் கிடைக்கும். ஸோ அந்த புல்லிஷ் ரன் எண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் நம்ம மறுபடியும் கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1 lakh crore டாக்ஸ் ரிலீஃப். எஸ். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா மக்கள்கிட்ட வந்து பணம் அதிகமா இருக்கும். ஸோ அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அண்ட் தென் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே அது வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா தான் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐயோட செல்லிங். ஸோ செல்லிங் டேட்டா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 24 பாத்தீங்கன்னா 1,14,000 வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நவம்பர் 24 பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 46,000 crore செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு 16,000 செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜான் 25 ஃபைனலா பாத்தீங்கன்னா 87,000 crore செல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு அதிகமா செல் பண்ணிட்டே வர்றாங்க. இது ஒரு நெகட்டிவ் சைடு தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன் நெகட்டிவ் சைடு இல்ல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு அக்ரெசிவா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எஃப்ஐஐயோட ஸ்டாக்கிங் இப்ப எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 16% தான் இப்போ வந்து அவங்க ஹோல்ட் பண்றாங்க. ஸோ 16% அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ. அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டீகேடோட ஹையஸ்ட் லோவே இதுதான். 16% தான் ஹையஸ்ட் லோவே. ஸோ அப்படின்னா இதுக்கு மேல செல் பண்ண மாட்டாங்களா? 16% தான் ஹையஸ்ட் லோ அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு மேல பெர்சன்டேஜ் குறைக்க மாட்டாங்களா அப்படின்னா ஸோ கண்டிப்பா நம்ம அப்படி சொல்லிட முடியாது. பட் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அக்ரெசிவா செல் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல செல் பண்ணிருக்காங்க இல்லையா? இதுக்கு மேல அக்ரெசிவான குவான்டிட்டிஸ்ல செல் பண்ண மாட்டாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் தென் 52 வீக் லோவை உடைச்சு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 6,000 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த 6,000 கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா 2,156 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 52 லோவை உடைச்சு கீழே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 35% கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 52 லோவை உடைச்சு வந்து கீழே போயிருக்காங்க. ஸோ அப்படின்ற போது கண்டிப்பா வந்து ஒரு அட்டென்ஷன் இருக்கும். ஸோ வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைசிங்ல கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்னால ஒரு அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம மார்க்கெட் பூம் ஆக சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா பிஇ ரேஷியோ. எஸ். ஸோ நிஃப்டியோட மீடியன் பிஇ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 22.7 இருக்கு. அண்ட் தென் இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா நிப்டி வந்து 20 ரீச் பண்ணிருச்சு. எஸ். வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரைசிங் எல்லாமே வேலிடா வந்துடுச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான சைன் தான். அண்ட் தென் ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா ஸோ மீடியம் பிஇ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 28.2 இருந்திருக்கு. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து 27 பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்மால் கேப்புமே வேலிடா வந்துருச்சு. அண்ட் தென் மிட் கேப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கூட அதோட பிஇ பாத்தீங்கன்னா 27.5. ஸோ கரண்டா என்ன பிஇ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 35 இருக்கு. எஸ். ஸ்மால் கேப் அண்ட் லார்ஜ் கேப் வந்து ஓரளவுக்கு வேலிடா வந்துடுச்சு. ஒரு வேல்யூவேஷன் வந்து பெட்டராகவே வந்துருச்சு. பட் ஸ்டில் மிட் கேப் வந்து ஓவர் வேலிடா தான் இருக்கு. நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு லார்ஜ் கேப் போகலாம், இல்ல வந்து ஸ்மால் கேப் வந்து பிக் பண்ணலாம். ஸோ மிட் கேப் வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இன்னும் கண்டிப்பா ஃபால் இருக்கு மிட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா. ஸோ மிட் கேப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்றது ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்.
அதுக்கப்புறம் நீங்க ஸ்மால் கேப் பிக் பண்ணாலும் குவாலிட்டியான ஸ்டாக்கா செலக்ட் பண்ணி பிக் பண்ணாலும் ஸோ நீங்க அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மிட் கேப்பை மட்டும் இப்போதைக்கு நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ அதுவும் ஒரு நல்ல வேல்யூஷனுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் மிட் கேப்பை. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்கன்றதுக்கு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ வந்து ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இதுக்கு மேல ஃபால் இருக்காதா அப்படின்னா ஷியூரா சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள் தான். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் பாட்டம் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு மேல பயங்கரமான ஃபால் வந்து இருக்காது. மேக்சிமமா பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5% வர்றதுக்காக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு மேல பயங்கரமான ஃபால் இதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா இது வந்து கரெக்ஷன் தான். ஸோ கிராஷ் எதுவும் இல்லை. ஸோ பேண்டமிக் அந்த மாதிரி கிராஷ் எதுவும் கிடையாது. ஸோ ஆப்வியஸா யூஸ்வலா வர்ற கரெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்க தாராளமா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் பிக் எதுவும் பண்ண போறது இல்லை. ஆஸ் யூஸ்வல் ஆல்ரெடி நிறைய ஸ்டாக்ஸ் பை பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது வந்து நிறைய நெகட்டிவும் போயிருக்கு. ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரலா தான் இருக்கு. ஸோ நெகட்டிவா இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ஆவரேஜ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு அதை தான் பண்ண போறோம். ஸோ வாங்க ஆவரேஜ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல ஆவரேஜ் பண்ணிடலாம். மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அஸ்டல் வந்து 26% வந்து நியர்லி ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அஸ்டல் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிடலாம். ஸோ அஸ்டல் வந்து மிட் கேப்ல வந்து ஆவரேஜ் பண்ணிடலாம். ஸோ வந்து 3997 ஸோ டோட்டல் ப்ரைஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 26% இருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 குவான்டிட்டிஸ் வாங்கி ஸோ ஆவரேஜ் பண்ணிடலாம். ஸோ அஸ்டல் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒரு குவான்டிட்டிஸ் வாங்கி ஆவரேஜ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸும் ஸோ ஆவரேஜ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஸ்மால் கேப் மூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ண போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு பண்ணிடலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 357.6. ஸோ ஒரு 15 குவான்டிட்டிஸ் வாங்கி ஆவரேஜ் பண்ணிடலாம் 357ல. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5364. ஸோ இது வந்து ஸ்மால் கேப் ஆக்சுவலாக. ஸோ ஸ்மால் கேப்பை சென்கோ கோல்டு ஆவரேஜ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ சென்கோ கோல்டும் ஆவரேஜ் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேட்டகரி வந்துடலாம். ரிஸ்கி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ரிஸ்கி கேட்டகரியில் ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 268 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 குவான்டிட்டிஸ் வாங்கிடலாம். ஸோ லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்கி கேட்டகரியில் 268.55ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5371. ஓகே கைஸ், ஸோ லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணியிருக்கோம் எல்லா ஸ்டாக்ஸையுமே. செக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ரெக்கவர் ஆகி மூவ் ஆகுதா என்னன்றதை நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டில் செக் பண்ணலாம். பை பை.